ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ஒரு எமோஷனலான கதைன்னு சொல்லலாம். விஜய்னு ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா விஜயவாடா போகணும். அதனால ஒரு பஸ் பார்த்துட்டு இருக்காரு. பஸ் ஏறிடுறாரு. விஜயவாடா போறதுக்கு பஸ் ஏறிடுறாரு. ஏறின கொஞ்ச நேரத்திலே பஸ் நகர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் பஸ் போயிடுது. பஸ் போன உடனே கொஞ்சம் அந்த பேருந்து நிலையம்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேருந்து நிலையத்துல அந்த பஸ் வந்து நிக்குது. அங்க விற்கும் போது சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பாங்களே, அதாவது வேர்க்கடலை, சுண்டல், மாங்காய், வெள்ளரிக்காய், மாம்பழம் அப்படின்னு நிறைய பொருளெல்லாம் வித்துட்டு இருப்பாங்களா. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்களா இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பெண்கள் வித்துட்டு இருக்காங்க. தண்ணி பாட்டில் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு நமக்கு ரொம்ப பரிச்சயமான பெண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்காரு. இந்த பொண்ணுக்கு வந்து வேர்க்கடலை வித்துட்டு இருக்கு. வேர்க்கடலை வாங்கலையா, வேர்க்கடலை வாங்க, வேர்க்கடலை வாங்க, வேர்க்கடலை 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ரொம்ப உன்னிப்பா விஜய் கவனிச்சுட்டு இருக்காரு. நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கே, ஒருவேளை அவங்களா இருப்பாங்களோ இல்ல வேற யாரா இருப்பாங்களோ அப்படின்றாங்க. தெரிஞ்ச பெண் மாதிரி இருக்கிற பெண்ணும் அதே பஸ்ல ஏறாங்க. விஜய்க்கும் அந்த தெரிஞ்ச பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம், யார் அந்த பெண், வாங்க அந்த கதையை முழுசா பார்க்கலாம். விஜயவாடாக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்காரு. ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல பஸ் பயணிச்சுட்டே இருக்கு. பஸ் பயணிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து பேருந்து நிலையத்துல நிற்கும். அதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவங்களாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கா. பேருந்து நிலையத்துல பஸ் நிக்குது. அங்க சிறிய வியாபாரிகள் எல்லாருமே இருக்காங்க. அதுவும் எல்லாமே அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பெண்களாவே இருக்காங்க. வேர்க்கடலையா, மாம்பழமா, வாழைப்பழம் இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. கொய்யா பழம் அந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேர்க்கடலை வித்துட்டு இருக்க பெண் பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெண்ணா இருக்கு. ரொம்ப நேரம் அந்த பெண்ணை உத்தி உத்தி பாக்குறா. அந்த பெண் வந்து வேர்க்கடலை 10 ரூபாவா, வேர்க்கடலை 10 ரூபாய், வேர்க்கடலை 10 ரூபான்னு வித்துட்டு இருக்கா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பெண் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கவே நினைச்சிட்டே இருக்கான். அவன் நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த பெண் அவனோட பயணிச்ச பஸ்ல ஏறுறாங்க. அந்த பெண் மட்டும் ஏறாம நிறைய வியாபாரிகள் சின்னதா வித்துட்டு இருக்காங்களே, அந்த கொய்யா பழம், மாம்பழம் எல்லாமே, அவங்களும் அதே பஸ்ல ஏறாங்க. விஜய்க்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். ஏன் அவ்வளவு ஆச்சரியம் அந்த பெண்ணை பார்த்த உடனே அப்படின்னா, விஜயோட முன்னாள் மனைவி, நான் டைவர்ஸ் கொடுத்த மனைவி அவ பேர் ரேகா. ரேகாக்கு ஒரே அழ வருது. என்ன அழுதுட்டு இருக்கா, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப விஜய் கூப்பிடுறான், ரேகா வா, இங்க வந்து உட்காரு, என் பக்கத்துல வந்து உட்காரு வா அப்படின்றா. ரேகா என்ன நடந்தது, ஏன் வேர்க்கடலை வைக்கிற, என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறா. என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, தயவுசெய்து இதை பத்தி எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு உடனே தேம்பி 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 அழறா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவே அழறா. ரேகா வர பஸ் ஸ்டாப் வந்துச்சு. ரேகா இறங்கிட்டா. ரேகாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறங்கிடுறாங்க. அப்ப விஜய் வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரேகா விழிக்கிறா. விஜயோட கையை உதறி தள்ளிட்டு அவரோட ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்கிடுறா. இறங்கினோன்னு விஜயும் அவ கூடயே சேர்ந்து இறங்கிடுறா. ரேகா என்ன ஆச்சு, என்ன விஷயம் சொல்லு, ஏன் இந்த நிலைமைக்கு வந்த, என்ன பிரச்சனை சொல்லு ரேகா, என்ன விஷயம் சொல்லு ரேகா அப்படின்றாரு. இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஏன் இந்த ஊர்ல இருக்கு, உங்க அம்மா, தாய் மாமா, அண்ணாலாம் இருந்தாங்களே, என்னாச்சு, ஏன் இந்த ஊர்ல இருக்கன்னு கேக்குறா. அவ கேட்க அழுதுட்டு ஏதா இருக்கா, இந்த பதில் சொல்ல மாட்டா. அப்ப கேட்டே இருக்கும்போது சொல்றா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறா. எங்க அம்மா நல்லா இருக்காங்க. ஏன் ரேகா டைவர்ஸ் வாங்கிட்டு போனா, ரேகாக்கு இங்க பிடிக்கலையா, ரேகா நான் நல்லா தானே பாத்துட்டேன், என் பொண்ணு மாதிரி தானே பாத்துட்டேன்னு தினமும் புலம்புவாங்க. எங்க அப்பா ரேகா ஏன் வரப்போறா, அவதான் டைவர்ஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாரு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஞாபகமாவே இருக்கு ரேகா அப்படின்வாங்க. அப்படின்னு சொன்ன கேட்டேன்னா இன்னும் ரொம்ப அழறா. என்ன ரேகா, என்ன விஷயம் சொல்லு ரேகா அப்படின்றா. நான் தான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்தனே, டைவர்ஸ் கொடுத்தும் கூட உனக்கு ஜீவனாம்சம் 3 லட்சம் கொடுத்தனே, நீயே அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணிருக்கலாமே, நீயே அப்படி வேர்க்கடலை வைக்கிற, என்ன ரேகா, என்ன விஷயம் சொல்லுன்றா. அவ தேம்பி தேம்பி அழறா. என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க, என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட எதையுமே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழறா. விஜய் என்ன பண்றோம், ரேகா கையில 2000 ரூபாய் பணம் தரான். அப்ப ரொம்ப அழறா. நீ தானே ரேகா, உங்க அண்ணா பேச்சு, உங்க தாய் மாமா பேச்செல்லாம் கேட்டு நான் டைவர்ஸ் பண்ணேன், தேவையில்லாத விஷயத்துலாம் குறை சொன்னேன், எங்க அம்மா உன்னை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, ஆனா நீங்க எப்பவுமே அவங்கள குறை சொல்லிட்டே இருப்ப, உன்னை ஒரு மருமகளை போல அவங்க பாத்துக்கிட்டே, தான் மகளா தான் உன்னை பாத்துக்கிட்டாங்க, இது உனக்கு எந்த வேலை தெரியலன்னு அழகா உனக்கு உட்காந்து சொல்லி தருவாங்க. ஆனா நீ தான் ஏனோ உன் தாய் மாமா பேச்சை கேட்டுட்டு, உன் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு நீ தான் எங்க அம்மாவை எப்பவுமே திட்டி தீர்ப்ப, ஒரு கட்டத்துல அவங்க பேச்சை கேட்டுட்டு என்கிட்ட தான் டைவர்ஸும் வாங்கிட்ட அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டு மறுபடியும் ரேகா அழறா. ரேகா தன்னோட வாய் திறந்து என்ன நடந்துச்சு சொல்ல மாட்டா. அப்ப விஜய் கிட்ட சொல்றான், நீங்க விஜயோட போனீங்களா, அடுத்த பஸ் வருது அப்படின்றா. அப்ப விஜய் வந்து சொல்றான், ரேகா நான் விஜயோட அர்ஜென்ட்டா போய் ஆகணும், அதனால வர இப்ப பஸ் வருது, நான் அந்த பஸ்ல ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், அதை வச்சுக்கோனா வேண்டான்றா. இல்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸையும் ஒரு ஃபோன் நம்பரும் எழுதி கொடுத்துட்டு போறோம். நீ வந்து நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். ஃபோன் நம்பர் எழுதிட்டு போறான். அப்ப விஜயோட ஏன் போறீங்க அப்படின்னு கேக்குறா. இல்ல விஜயோட என்னோட மைத்துனரோட அத்தை ரொம்ப சீரியஸா இருக்காங்க, கண்டிப்பா நான் போய் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன், அதனால நீ கோச்சுக்காத ரேகா, நாளைக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்றா. விஜயோட போறதுக்கு முன்னாடி அவ தொடர்ந்து அழுதுட்டே இருக்கா. விஜயோட பஸ் ஏறதுக்கு முன்னாடி தொடர்ந்து அழுதுட்டே இருக்கா. அப்ப அங்க உள்ள பெண்மணி கேக்குறா, ஏமா இந்த பையன் உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குறான்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல அவர் என் கணவர் தான் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறா. ஏன்னா விஜய்க்கு தான் கணவர் தான் சொன்னது ஒரே சந்தோஷம். விஜயோட பஸ்
பஸ்ஸும் வந்துச்சு. பஸ் ஏறின உடனே ரேகா நான் சொன்ன இடத்துக்கு நாளைக்கு வந்துரு, பணம் பத்திரம், நீயும் பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஸ் ஏறிட்டு பாயின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் தன்னோட மைத்துனரோட அத்தையை பார்க்க போறான். அத்தையை பார்த்து முடிச்சு வேலையை முடிச்ச உடனே ஏன்னோ அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ரேகாக்கா வீட்டுக்காரன் ஞாபகமாவே இருக்கு. நாளைக்கு நம்ம விஜய் பார்க்க போறோம், விஜய் நம்மள மன்னிப்பாரா, நம்ம செஞ்ச விஷயத்துக்கு விஜய் மன்னிப்பாரான்னு விஜய் ஞாபகமாவே இருக்கா. அடுத்த நாள் விஜய் சொன்ன இடத்துக்கு போறா. விஜய் கேக்குறான், என்ன ரேகா என்ன நடந்தது சொல்ல, நீங்க என்கிட்ட எதையுமே கேட்காத அப்படின்னா, ரேகா இப்பயாவது ஏதாவது வாய் திறந்து பேசி, இப்படியா இருந்தா வாழ்க்கை இப்படியேதான் இருக்கும், என்ன விஷயம் இப்பயாவது என்ன நம்பி சொல்லு ரேகா அப்படின்றான். நீ உன்னோட மாமா பேச்சும் உன்னோட அண்ணன் பேச்சும் கேட்டுட்டு தான் நீங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க, சொல்லு என்ன விஷயம் இப்பயாவது என் மேல நம்பிக்கை வச்சு சொல்லு ரேகா அப்படின்ற போது, இல்ல நீங்க ஜீவனாம்சா கொடுத்த பணத்தை எங்க அண்ணனும் என் தாய் மாமனும் வாங்கிட்டு அவங்க இஷ்டப்படி செலவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கினே ஒரு பெரிய பணக்காரர், வயசான பணக்காரர், அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா நான் அதுக்கு சம்மதிக்கலன்னு என்ன கொன்றுவான்னு பயப்பட்டாங்க. எங்க அம்மாவும் எங்க அண்ணனுக்கு பயந்துட்டே எதிர்த்துலாம் எங்க அண்ணன் எதுவுமே பேசல. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கூட வாழ்றதே ரொம்ப தப்புன்றதால நான் பஸ் ஏறி இந்த ஊருக்கு வந்தேன். கடைசியா பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல தான் வந்து நின்னுச்சு. அப்ப இங்க உள்ள பெண்கள்லாம் வியாபாரம் செய்யறத பார்த்தேன். நம்மளும் ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வியாபாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு இங்க வியாபாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பு, அதனாலதான் நான் வாயே தருக்கல, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைலாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை, கேட்க கூடாது உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் உங்களை தப்பா புரிஞ்சுட்டு நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்றா. ஆமா ரேகா, பல முறை நான் உனக்கு எடுத்து சொல்வேன், ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து சொல்வேன், ரேகா நீ இது தப்பா புரிஞ்சிருக்கேன், நான் அப்படிப்பட்டவும் கிடையாது, நீ எவ்வளவு உனக்கு எடுத்து சொல்வேன், ஆனா ஏனோ என்ன எதுவுமே நீ கேட்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன், உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தேன், அதனாலதான் நீ கேட்ட டைவர்ஸ் கூட நான் உடனடியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்ல விஜய், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் உங்க அம்மா அப்பாவெல்லாம் மதிக்காது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சி அழறா, தேம்பி அழறா. அப்ப விஜய் சொல்றான், வாழ்க்கையில யார் தான் ரேகா தப்பு பண்ணல, எல்லாரும் ஒரு விதத்துல தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். சரிவா உன்னோட ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ரூமுக்கு போன உடனே விஜய்க்கு ஒரே ஷாக். ஏன்னா விஜயோட போட்டோ அங்க இருக்கு. விஜயோட போட்டோக்கு ரோஜா எல்லாம் அழகா வச்சிருக்கா. ஏன்னா விஜய்க்கு ஒரு சந்தோஷம், நம்மள நினைச்சிட்டு தான் இருக்கா நம்மளுடைய மனைவி ரேகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் விஜய் கேட்கறான், ரேகா இனிமே யார் பேச்சையும் கேட்காம குடும்பம் நடத்துவேன் ரேகா அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா விஜய், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், இனிமே நல்ல மருமகளா நடந்துப்பேன், அத்தை மாமாவுக்கு நான் ரொம்ப நல்ல மருமகளா நடந்துப்பேன், அது மட்டும் இல்லாம அவங்க நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். சரி ரேகா, நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன், இந்த நம்பிக்கை நீ காப்பாத்துன்னு நினைக்கிறேன், நம்ம காலையில நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ரேகாக்கு ஒரே சந்தோஷம். ஏன் ரேகா இந்த வேர்க்கடலை வியாபாரம் பண்றேன்னு சொல்றான். வேர்க்கடலை இல்ல, எங்ககிட்ட பணம் எதுவும் கிடையாது, இந்த வேர்க்கடலை மட்டும்தான் முதலீடு ரொம்ப கம்மி, அதனால தான் நான் அந்த வியாபாரம் செஞ்சேன், என் 2 வேளை சாப்பாட்டுக்காக தான் இந்த வேர்க்கடலையே நான் விற்க ஆரம்பிச்சேன் அப்படின்றான். இந்த தொழிலெல்லாம் விட்டுடு, இனி நம்ம சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம், அடுத்த நாள் காலையில நம்ம வீட்டுக்கு போலாம், ரெடியா இருன்னா. ரேகா காலையில வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோடனே அவளுக்கு பழைய ஞாபகம் இருக்கு, அதாவது வீட்டுட்டு வெளியில வந்த ஞாபகம் வருது. அவ முதல் படி கால் எடுத்து வைக்கும் போதே அவ விஜயை பார்த்து அழறா. நீங்க இந்த வீட்டு விட்டு நான் அனுப்பிட்டீங்கன்னா நான் உயிரோட தான் வாழ மாட்டேன், கண்டிப்பா நான் செத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட்டி பிடிச்சு அழறா. நான் உன்னை எப்பவுமே அனுப்ப மாட்டேன், நீ இல்லாமலாம் வாழ முடியல ரேகா அப்படின்னு சொல்றான். வலது காலை வச்சு வா அப்படின்னு சொல்றான். வலது கால் வச்சு அவ வீட்டுக்குள்ள வந்த உடனே அத்தை மாமாவுக்கு ஒரே சந்தோஷம், ரேகா வந்த உடனே ஒரே சந்தோஷம். விஜய் சொல்றாரு, அதுக்கு என்ன இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, நம்ம வேணா நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம என்ன மருமகளாவை பார்த்தோம், நம்ம மகளா தான் பார்த்தோம்னு விஜயோட அம்மா சொல்றாங்க. இவங்க இவ்வளவு பெருமிதமா நடந்துக்கிறாங்களே, நம்ம இவங்களுக்காக திட்டிட்டே இருந்தேன், இவங்களை குறை சொல்லிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள வருந்துறா. இப்பட்ட குடும்பம் கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. அத்தை மாமா எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கிறா. அவன் சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா. யார் என்ன குறை சொன்னாலும் அது பெருசா காதுல எடுத்துக்க மாட்டா. தன்னோட அத்தை மாமாவையும் தன்னோட கணவரையும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறா. அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவே போகுது. யார் பேச்சும் கேட்காதனால விஜய்க்கும் ரேகா மேல ரொம்ப பாசம். மீண்டும் அவங்க ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கி அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கணவன் மனைவி சண்டைக்குள்ள 3வது பர்சன் யாருமே உள்ள வரக்கூடாது. அதாவது தாய் தந்தையரா இருக்கட்டும், சகோதரன் சகோதரிகளா இருக்கட்டும், தாய் மாமனா இருக்கட்டும், யாருமே நுழையாம அவங்க சண்டை போட்டாங்களே அவங்களே சால்வ் பண்ணட்டும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அவங்க தான் முடிவெடுக்கணும். இவங்களுக்காக பொண்ணை பெற்ற அம்மா அப்பாவோ இல்ல பிள்ளையை பெற்ற அம்மா அப்பாவோ முடிவெடுக்க கூடாது. இவங்க 2 பேருமே சண்டை போட்டா இவங்க தான் முடிவெடுத்துக்கணும். இப்ப 3வது மனுஷங்க உள்ள வந்ததால தான் ரேகாக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. ரேகாவே அனலைஸ் பண்ணி நம்ம செஞ்ச தப்பு இல்லையா யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தானா அவ வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. விஜய் நல்லா உணர்ந்து ஒரு நல்ல புரிதலும் வரதுக்கு ஒரு விஜய் ரேகாக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கான். அந்த டைம் கொடுத்ததால தான் ரேகாக்கு விஜய் பத்தின பாசமும் விஜய் பத்தின குடும்பத்தோட நல்ல எண்ணமும் அவருக்கு தோன்றிருக்கு. விஜய் டைவர்ஸ் பண்ணதாலதான் ரேகாக்கு அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, எல்லாரும் நம்மள வச்சு ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம இப்படி ஒரு நல்ல கணவரை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரேகா ரொம்ப வருத்த
வருத்தப்பட்டு வேதனைப்பட்டிருக்காங்க. சோ ஒரு இடைவெளி ஒரு கணவன் மனைவிக்குள் தேவை. அந்த இடைவெளி பெரிய இடைவெளி இல்லாம சிறிய இடைவெளியா இருந்து இப்ப ரேகாவும் விஜயும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். மூணாவது நபர் வந்து யாரும் முடிவெடுக்க கூடாது. சண்டை சச்சரவு கண்டிப்பா கணவன் மனைவிக்குள் இருக்கணும். இருந்தால்தான் ஒரு நல்ல புரிதலும் இருக்கும். நல்ல புரிதலோட நல்ல வாழ்க்கை அவங்க வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ்ந்தா எந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்ல புரிதல் இருந்தா நல்ல வாழ்க்கையை வாழலாம். இங்க ரேகாக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கு. அதனாலதான் அவங்க மீண்டும் சேர்ந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. விஜய் சேர்ந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.